இளமதி இறங்குங்க. என்ன சார், அப்பா கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்க, இப்போ வேற எங்கேயோ கூட்டிட்டு வந்திருக்கீங்க? பொய் சொன்னேன். பொய் சொன்னீங்களா? ஏன் சார்? சில உண்மைகளை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பொய் சொன்னேன் இளமதி. உண்மையா? என்ன உண்மை சார்? யார பத்தின, எதை பத்தின உண்மை? ப்ளீஸ் ப்ளீஸ் அவசரப்படாதீங்க. முதல்ல நான் சொன்ன பொய்க்காக சாரி கேட்டுக்கிறேன். அப்புறம் முழு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன சார், பரம போட்டோவை காமிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, இதை எடுத்துட்டு போய் அங்க வெயிட் பண்றாங்கல்ல, அவங்க கிட்ட இந்த போட்டோவை போய் காட்டுங்க. சார், ஏன் இதெல்லாம் சொல்றீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. காட்டுங்க இளமதி, அப்புறம் உங்களுக்கு தானா புரியும். ஐயோ, எனக்கு ஐயோ, பாத்தீங்களா இளமதி, பரமனோட போட்டோ பார்த்து பயந்து நடுங்குறாங்க. ஏன் சார்? இவங்க எல்லாரும் பரமனால ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டவங்க. மா, நீங்க சொல்லுங்க, ஏன் பரமனோட போட்டோ பார்த்து பயப்படுறீங்கன்னு? நான் என்னத்தங்க சொல்லட்டும்? பரம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான். அந்த தப்பை ஏத்துக்கிட்டு என் வீட்டுக்காரர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. எல்லாம் அந்த கலாமாவாலதான். அவங்க தான் அவரை மிரட்டி ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. மாசம் மாசம் பணம் அனுப்புறேன்னு, என் குழந்தைங்களை நல்லபடியா படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா அது எதுவுமே பண்ணல. அப்படியே என்ன நட்டாத்துல விட்டுட்டாங்க. வாழறதுக்கும் வழி தெரியாம, சாகறதுக்கும் வழி தெரியாம தவிச்சிட்டு இருக்கோம். ஐயா, எப்படியாச்சும் என் வீட்டுக்காரரை வெளியே கொண்டு வந்துருங்க ஐயா. ப்ளீஸ் ஐயா, நீங்க தான் ஐயா காப்பாத்தணும். அண்ணே, நீங்க சொல்லுங்க. பரம கலாமா விஷயத்துல வந்து என்ன அடிச்சிட்டான். அவன் அடிச்ச அடியில நான் படுத்த படுக்கையாகி அதுக்கப்புறம் என்னால வேலைக்கே போக முடியல. மாமூல் ஒழுங்கா கொடுக்கலன்னு என் கடையே இழுத்து மூடிட்டான். அதுக்கப்புறம் என்னால கடையே திறக்க முடியாம போயிடுச்சு. தொழிலும் போய் கடையும் திறக்க முடியாம நான் இப்ப நடு தெருவில் நிக்கிறேன். நாங்க இப்படி எல்லாம் சொன்னோம்னு பரமன் கிட்ட சொல்லிடாதீங்க. எங்களை அவன் அடிச்சே கொன்னுடுவான். தயவு செஞ்சு அவன்கிட்ட சொல்லிடாதீங்க சார். ஏற்கனவே என் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க சொல்லிட்டீங்கன்னா சாகிறத தவிர எனக்கு வேற வழியே இல்லை. என் குழந்தை குட்டிக்காகவாவது நான் இருக்கணும் சார். இப்படி ஒரு ஆளையா நம்ம வீட்ல சேர்த்து வச்சிருக்கோம். இவனால பாதிக்கப்பட்டவங்க இவ்ளோ பேரா? அப்ப நம்ம குடும்பத்தையும் இவன் நடுத்தருல நிறுத்திடுவானோ? இளமதி, இப்ப புரியுதா பரமன் யாருன்னு? நீங்க அவனுக்காக ஸ்டேஷன் வந்து ரொம்ப கேர் எடுத்து அவனை ரிலீஸ் பண்ணது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இளமதி. அவனோட உண்மையான முகம் என்னன்னு தெரியறதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணேன். இனிமேலாவது அவன் விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. வாங்க இளமதி, போலாம். இல்ல, பரவாயில்ல சார், நான் நடந்தே போய்க்கிறேன். என்ன இது? எங்க தேடி அந்த இளமதியை காணோம்?
ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. இந்த ரிஷியும் வேணும்னே ஃபோனை கட் பண்றான். ச்சே. கொஞ்ச நேரத்துல எவ்வளோ பயமுறுத்திட்டா. அவ்வா. என்ன இளமதி, எங்க போயிட்ட நீ? இந்த ரிஷி ஏதோ உன்னை பொய் சொல்லி கூட்டிட்டு போயிருக்கான். நல்ல வேளை உன்னை பார்த்த உடனே தான் எனக்கு உயிரே வந்துச்சு. பெருசுக்கு நான் உடனே ஃபோன் பண்ணி உன்னை எதுக்கு கூட்டிட்டு வர சொன்னார்னு கேட்டேன். பெருசு நான் கூட்டிட்டு வர சொல்லன்னு சொன்னதும் எனக்கு அப்படியே பதறி போயிடுச்சு. சரின்னு நானும் உன்னை அங்க எங்கன்னு தேடிட்டேன். வா, ஏய், உனக்கு கூட நான் ஃபோன் பண்ணனே, நீ ஏன் ஃபோன் எடுக்கல? சண்டைக்கோழி, என்ன ஆச்சு? இளமதின்னு கூப்பிட்டாதான் பேச மாட்டேன், சண்டைக்கோழின்னு கூப்பிட்டா கூட பேச மாட்டியா? ஆட்டோ. டேய் இளமதி, என்னாச்சு? டேய் அண்ணே, கடத்தெரு வரைக்கும் போகணும். என்ன பண்ற? ஒன்னதான் இளமதி, ஜபரு. ஏய், நான் கேட்டேன், நீ போனா என்ன அண்ணே, அர்த்தம்? நீங்க போங்க. ஏய் இளமதி, என்னாச்சு இவளுக்கு? திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நல்லா தானே பேசிட்டு இருந்தா. என்ன பரமா, குழப்பமா இருக்கா? டேய், எதுக்கு போய் சொன்ன? பொய் சொல்லல, உண்மைய சொன்ன. அந்த உண்மை இளமதிக்கு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்திருக்கும். அதான் கதறிட்டு போறான்னு நினைக்கிறேன். பாப்போம், இளமதிக்கு நான் கொடுத்த ஷாக்கால உன்னை ஷேக் பண்ணுவாளா இல்லையான்னு இனிமேதான் தெரியும். என்ன பண்ண? நான் பண்றதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டா பண்ண முடியும்? நாம என்ன அப்படியா உறவு? நீ ஒரு ரவுடி. ஏய், உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. எப்பவும் நீ மட்டும்தான் ஜெயிச்சுக்கிட்டு இருப்பன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. நானும் ஜெயிப்பேன். ஜெயிக்கலாம் நினைக்கிற உன் நம்பிக்கையை உடைக்க நான் எப்பவுமே உன் கூடவே இருப்பேன்டா. வரட்டா? குட் பை. வரட்டா?